Taste the Daily. நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சியில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பெண் நகராட்சி தலைவர் திமுக நகர செயலாளர் தன்னை மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளார். நெல்லியாலம் நகராட்சியில் திமுகவின் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவர்கள் துணைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நகர்மன்ற தலைவர் சிவகாமி, திமுக நகர செயலாளரே பினாமி பெயரில் ஒப்பந்த பணிகளை செய்வதாகவும் பழங்குடியின பெண்ணான தன்னை மிரட்டுவதாகவும் பரபரப்பு புகார் கூறினார். திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலால் மக்களுக்கு எந்தவிதமான அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி கொய்யா பழத்துக்கு புவிசார் குறியீடு வழங்க அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி அருகே ஆயக்குடி, சட்டப்பாறை, கோம்பைப்பட்டி மற்றும் கணக்கம்பட்டி மலையடிவார பகுதியில் விளையும் கொய்யா பழங்களின் வரத்து குறைவானதால் 1 கிலோ 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விவசாயிகள் விற்பனை செய்கின்றனர். அதிலும் ஆயக்குடி கொய்யா பழம் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனவே ஆயக்குடி கொய்யா பழத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கவும் பழரச தொழிற்சாலை அமைக்கவும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் முயற்சிக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் 2 மணி நேரம் பெய்த மழைக்கு தபால் நிலையம், மின்சார வாரிய அலுவலகங்கள் நீரில் மூழ்கின. தேவக்கோட்டை ராமேஸ்வரம் செல்லும் சாலை, திருப்பத்தூர் சாலை, தியாகிகள் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் மழைநீரில் மூழ்கின. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமப்பட்டனர். மழைநீர் செல்லும் பாதைகளில் அடைப்பு ஏற்பட்டதால் தபால் நிலையம் நீரில் மூழ்கியது. இதைப் போலவே மின்சார வாரியத்திலும் மழைநீர் புகுந்தது. காரைக்குடி அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதரக்குடி ஊராட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராமல் உள்ளது. மேலும் குடிதண்ணீர் வசதி இல்லாததால் ஊரணி நீரை பயன்படுத்துவதால் கிராம மக்கள் மற்றும் குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அவலம் உள்ளதாக கூறி பாதரக்குடி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே முறையாக கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து தராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செட்டிமாரம்பட்டி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் சீராக இல்லாத காரணத்தினால் அப்பகுதியில் உள்ள சாலையிலேயே கழிவுநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கொசுக்களின் தொல்லை அதிகரித்து நோய் தொற்று ஏற்படுவதாகவும் அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் செட்டிமாரம்பட்டி மெயின் ரோட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் அதிகாரிகள் மக்களுக்கு தேவையான எதையும் செய்து தருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பகல் 12 மணி வரை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிக்கு வராததால் நோயாளிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். அறந்தாங்கியில் அரசு மருத்துவமனையில் மதியம் 12 மணி வரையில் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சைக்காக வருகை தந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் மருத்துவர்கள் யாரும் பணிக்கு வராத நிலையில் சில நோயாளிகள் திரும்பிச் சென்றனர். விளம்பர ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் பணிக்கு உரிய நேரத்திற்கு வருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 50 நாட்களுக்கு மேலாகியும் தண்ணீர் வராததை கண்டித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கிப்பட்டி அருகே புதிய மேட்டுக்கட்டளை வாய்க்கால் மூலம் 20,000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் சாகுபடி பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆன நிலையிலும் புதிய மேட்டுக்கட்டளை வாய்க்காலுக்கு இதுவரை தண்ணீர் வரவில்லை. இதனால் செங்கிப்பட்டி பகுதியில் கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து தரப்பு விவசாயிகளும் வரும் 3ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தரையில் அமர்ந்து விசில் ஊதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக காது கேளாதோர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் காது கேளாதோர், வாய் பேசாதோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் மாத உதவித்தொகையாக 6,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.